பெரியவங்கன்ற ஒரு கான்செப்டே இப்போத குடும்பங்களில் இல்லை. இப்போத்த ஜென்ரேஷனில் எப்படின்னா, ஓரளவு படித்து முடிக்க போகிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து அப்படி கலந்துக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய அட்வைசஸ்லாம் ஏற்றுக்கிட்டு அப்படி போகிற அந்த ஜென்ரேஷன்ஸில் எங்கே சொல்லுங்கள். எனக்கு தெரியாதா, நான் படிக்காதா படிப்பா, எனக்கு தெரியாத அறிவா, உனக்கு என்னமா தெரியும், உனக்கு ரிமோட்டே ஓப்பன் பண்ண தெரியல. 2K கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் 12 வகைப்படும். சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். தேவைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் முழுமையாக அவங்கனால இந்த பார்ட்னர்னால வாழ முடியல அப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, என் வாழ்க்கையை நான் தான் வாழ முடியும், என் வாழ்க்கையை என் புருஷனோ பொண்டாட்டியோ வாழ முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நான் நிம்மதியாக இருக்கணும், இந்த சண்டை சச்சரவுன்றது எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு இருக்கலாம். சிலர் பண ரீதியாக உன்னோட இருந்தால் எனக்கு லக்ஸுரி இல்லை, எனக்கு தேவையான லக்ஸுரி நான் தேடிக்கிறேன் அப்படின்னு பிரியலாம். இந்த மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தர் அனுசரித்து போகணுன்னு உனக்கு நான் இளைச்சவளா இல்லை இளைச்சவனான்றது அது. நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன், நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன். இன்ஃபேக்ட் பெண் பல குடும்பங்களில் ஆணவரை அதிகமாக சம்பாதிக்கிறான். இப்போ அந்த ட்ரெண்டை நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த பெண் வந்துட்டு என்ன சொல்லுவா, நான் ஆம்பளை, நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னேன்னா ஐயா போயா அப்படின்ட்டு பூரிக்கட்டை பிச்சுட்டு போயிடுவா. உங்களுக்கு புரியுதில்லை? இதுதானே நடக்கும். கூட்டு குடும்பம் அப்படின்றது ஒருத்தருக்கு சகிப்புத்தன்மையை பயங்கரமாக வளர்க்கும். கூட்டு குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய முறையை கூட்டு குடும்பம் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை. நம்ம டிவோர்ஸ் பற்றி பேசுறதுனால பர்சனல் லைஃப்பை பேசுகிறோம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும், பொது வாழ்க்கையில் நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணணுன்னாலும் சகிப்புத்தன்மை நிறைய பேருக்கு இல்லாததுனாலேயே சக்ஸஸ் ஆக முடியல. Sparkline Business Solutions presents the Corporate Quiz League 2025. So hurry up and register and I'll see you there. Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா, இப்போ சமீபத்தில் பார்த்தா அதிகமாக டிவோர்ஸ், விவாகரத்து. ரொம்ப வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, சடனாக விவாகரத்து. ரீசெண்ட் டைமில் ஏஆர் ரஹ்மான் சார் அந்த விஷயத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சமீபத்தில் இளைஞர்கள், இப்போ இருக்க இளைஞர்கள் கூட அதிகமாக விவாகரத்து, எதுனாலுமே ஒரு திருமணம் அப்படிங்கிறது விவாகரத்தில் தான் முடியுது. ஸோ என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதுசாக நான் எந்த கருத்தையும் சொல்ல போகிறதில்ல, எல்லாரும் சொல்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். டிவோர்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு சமுதாயத்தில் எப்படி இருந்ததுன்னா, அந்த சொல்லே வந்துட்டு அது கேட்டாலே பயப்படுற குடும்பம்லாம் இருக்காங்க. ஐயோ விவாகரத்தை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி காலம்லாம் போயிட்டு, மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா அந்த நிம்மதிக்கு என்னென்னலாம் தேவை, நமக்கு நிம்மதி வேணும்னா இந்த பொண்டாட்டியோ புருஷனோடவோ இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருப்போம்னு தெரிஞ்சுக்கிட்டா விவாகரத்துன்றது நார்மலான வார்த்தையாக போயிடுச்சு. நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்டு நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம், நம்ம ரொம்ப ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறோம். இன்னொரு காணொலியில் கூட சொல்லியிருப்போம், நம்ம மாடர்னாக இம்ப்ரூவ் ஆக ஆக சகிப்புத்தன்மை கம்மியாகும், நம்ம எக்கானமிக்கல் ஸ்டேட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஆனால் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களோட எமோஷ்னலாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோன்னு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இன்னொன்று, இப்போ விவாகரத்துன்னு வந்தாலே இப்போ நார்மல் மக்களை நம்ம விடுங்க, இப்போ இந்த செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் வந்துட்டு விவாகரத்துன்றது எடுத்த உடனே நம்ம வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடலாம்ல இறங்க மாட்டாங்க. யாருமே அப்படி இறங்க மாட்டாங்க. என்னதான் மாதிரி அவங்க எவ்வளோ டாப் செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டுமே, முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா சமுதாயத்துலேயும் அவங்க அசிங்கப்பட்டும் நிற்பாங்க, அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூவும் கம்மியாகும். ஒரு ஹிட் அது ஒரு பேசும் பொருளாக ஆகுன்றது யாருமே எந்த பப்ளிக் ஃபிகர்ஸும் அதை விரும்ப மாட்டாங்கன்னு போது ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்க்குறாங்க பிரேக்கிங் பாயிண்ட். எங்கே அந்த பிரேக், எங்கே அந்த ஒரு இதுக்கு மேலே உடையுது. இதுக்கு மேலே இவங்களோட கண்டினியூ பண்ணால் நம்மனால வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலைன்னு நினைக்கலாம். சிலர் அதாவது ரொம்ப ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் தன்னுடைய ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலிப்ரிட்டிஸ்னால் நான் ஆக்டராக இருக்கணும், ஆக்டிங்கில் வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கலாம். சிலர் நான் நிம்மதியாக இருக்கணும், இந்த சண்டை சச்சரவுன்றது எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு இருக்கலாம். சிலர் பண ரீதியாக உன்னோட இருந்தால் எனக்கு லக்ஸுரி இல்லை, எனக்கு தேவையான லக்ஸுரி நான் தேடிக்கிறேன் அப்படின்னு பிரியலாம். இந்த மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதில் வந்துட்டு சில டிவோர்ஸஸ்க்கு நியாயமான காரணத்தில் இருக்கும். சில பொண்ணோ பையனோ போய் ஜென்யூனாக மாட்டிப்பாங்க இன்னொருத்தர்கிட்ட.
அவங்களுக்கு ஆட்டிடியூட் இஷ்யூஸாக இருக்கும், குடும்ப நடத்த தெரியாமையாக இருக்கும். இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கான அந்த ஒரு சென்ஸே இல்லாமல் சிலருக்குலாம் இருக்கும். இந்த மாதிரி ஜென்யூனாக வேறு வழியே இல்லை, நம்ம பிரிஞ்சாதான் நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு நினச்சிட்டே பிரிகிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ஜென்யூன் கேசஸும் இருக்குது. ஆனால் நிறையா பார்த்திங்கன்னா இதுதான் பண நீடு எல்லாமே நான் சொல்ல வரல. ஆனால் நான் சந்தித்த சில மக்கள் நான் சொல்கிறேன், இவனுக்கு வேலை இல்லை, ஒரு லிமிட் வரைக்கும் பார்த்தோம், உருப்படுற மாதிரி தெரியல, எனக்கு குழந்தைகள் இருக்குது, எப்படி நம்ம இவன்ட்ட மாற்றமே இல்லையே அப்படின்ட்டு போன பெண்களை பார்த்துருக்கேன். பல ஆண்கள், ஏன்னா நிறையா இப்போது நம்ம பப்ளிக் லைஃப்பில் இருக்கோம்னா பல தரப்பு மக்கள் நம்ம பேசுவோம் வருவோம். பல ஆண்கள், எனக்கு ஒரு வயசுக்கு மேலே வந்துட்டு பாலியல் ரீதியான தூண்டல்கள் எனக்கு அதிகமாக தோணுது, ஆனால் அதுக்கு என்னுடைய துணைவியார்னால ஈடு கொடுக்க முடியல. ஸோ நான் கூட இருந்து வேறு மாதிரி தப்பு பண்ணி அது ஒரு துரோகமாக மாறுறதுக்கு பதிலாக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு பிரிகிற மக்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமுதாயத்தில் பல தரப்பு மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த விவாகரத்து அப்படின்ற ஒன்று சமீப காலமாக அதிகமாக ஆயிட்டுருக்கு. அது காரணம் என்னென்னா மக்கள்கிட்ட சகிப்புத்தன்மை அப்படின்றது, முற்போக்கு சிந்தனை பேசுகிறவங்க எல்லாருமே என்னென்னா சகிப்புத்தன்மையாக எதுக்கு இருக்கணும், அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போகலாம்ல, எதுக்கு நம்ம அப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில சமயம் குடும்பமாக அரவணைச்சு போய் வாழ்க்கையை வாழ்கிறாங்கல்ல, சிலர் வந்துட்டு அன்பு காட்டுறதே தான் விரும்புகிற ஒருத்தர் இவங்களுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாக இவங்களை அடிக்கிறாங்க, கோப்படுறாங்க, அது இதுன்னு இருந்தாலும் தான் விரும்புகிற ஒருத்தருக்கு அளவு கடங்காக அன்பு கொடுக்குறாங்கல்ல, அதையே ரொம்ப சந்தோஷமாக உணர்கிற பெண்களும் ஆண்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்படியும் தம்பதிகள் இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கும். இப்போ பிரிக்கிறது, இப்போ நிறையா அந்த செலிப்ரிட்டி இந்த டிவோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா அந்த செலிப்ரிட்டியுடைய அப்பா ரிலேட்டடாக இருக்கும், மாமியார் மாமனார் ரிலேட்டடாக இருக்கும், இல்லை இந்த பையனையோ பொண்ணையோ வந்துட்டு ஒரு சப்ரஸ்டு ஸ்டேட்டில் அவங்களுடைய இன்லாஸ், அதாவது மாமியாரோ மாமனாரோ இல்லை இப்படி இருந்தால் தான் உனக்கு அடுத்த வளர்ச்சி லைஃப்பில் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு இடத்துல சொன்னீங்க பணம்னால நிறைய பேர் போயிடுறாங்கன்னு சொல்லி. இப்போ செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து இப்போது அதிகமாக வந்து விவாகரத்து அப்படின்னு, இவங்களுக்கு விவாகரத்து, அவங்களுக்கு இந்த வருஷத்துலேயே 4 செலிபிரிட்டிஸ் வந்து விவாகரத்தில் வந்து நின்றுருக்காங்க. அவங்கக்கிட்ட இல்லாத பணமா? அதாவது பணம்னு நம்ம சொல்கிறது ஒரு கேட்டகரி. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2 பேர் சந்தோஷமாக இல்லை, விரக்தி ஆறாங்க, அவங்களுக்குள்ள புரிதல் இல்லாமல் போகுது, பிரிகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இன்னொருத்தர்னால எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுதுன்னு வைங்க. பணம் அதிகமாக இருக்கிற மக்கள்னால முக்கால்வாசி அவங்களுடைய தேவைகளை, குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஒருத்தர்னால இப்போது அவங்களுடைய ஃபிசிக்கலி ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னு வைங்க, நிம்மதியாக 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு கையில் பணம் இருக்கிறவன் அதையும் சரி பண்ணுவான் முடிஞ்ச அளவுக்கு. எல்லா கேசஸ்க்கும் நான் சொல்லலை, ஆனால் இப்போத்த சினாரியோ என்னென்னா கையில் பணம் இருந்து நம்ம லைஃப் பார்ட்னரை எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அவங்கள எவ்வளோ பேர் விட்டு போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கே கிளாஷ் வருது, இந்த ஈகோ வருதுன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் சந்தோஷமான நிலையை இழந்துடுறாங்க. அப்போது அது என்ன சொல்லுவோம், பிடிக்காத பொண்டாட்டி கை தொட்டா குற்றம் கால் தொட்டா குற்றம்ன்ற மனநிலைக்கு ஆகுது. அதனால் மணி பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். செகண்ட், இப்போது ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு வருது. மாடர்ன் வேர்ல்டில் ஒரு பொண்ணை நிறையா ஆண்களோட பழக முடியும், நேரில் சந்திக்கணுன்ட்டு இல்லை. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் பார்க்க வராங்க ஒரு ஆணை அப்படின்னா அந்த ஆணை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்லாம் போயிட்டு இப்போது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சமூக வலைத்தளத்தில் யாரோன்ட்டு ஃபோட்டோலாம் போட்டுட்டு மெசேஜ் அனுப்புவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, சந்திப்பாங்க, அதுக்கப்புறம் மாறி புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகுது. இப்போ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வாழ்கிறாங்க, எந்தாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையேன்னு தலையெழுத்தாக வாழ்ந்துட்டுருக்கவங்க கிட்ட ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்போது, ஓ இந்த பொண்ணோட இந்த பொண்ணு நம்மளை புரிஞ்சுக்குது, என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம்ல. ஆப்ஷன்ஸ் இப்போது அதிகமாக இருக்குது. முன்னாடி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வைங்க குடும்பத்துக்குள்ளே, பெரியவங்க உள்ளே இறங்கி அமிக்கபிளாக
செட்டில் பண்ண பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா பெரியவங்கன்ற ஒரு கான்செப்டே இப்போ குடும்பங்களில் இல்லை. இப்போத்த ஜென்ரேஷனில் எப்படின்னா ஓரளவு படித்து முடிக்க போகிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து அப்படி கலந்துக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய அட்வைசஸ்லாம் ஏற்றுக்கிட்டு அப்படியே போகிற அந்த ஜென்ரேஷன்ஸில் எங்கே சொல்லுங்கள், எனக்கு தெரியாதா, நான் படிக்காத படிப்பா, எனக்கு தெரியாத அறிவா, உனக்கு என்னமா தெரியும், உனக்கு ரிமோட்டே ஓப்பன் பண்ண தெரியல, யூஸ் பண்ண தெரியல, உனக்கு இந்த கேம் விளையாட தெரியுமானா அப்பாங்காரனை வந்துட்டு ஒரு பையன் கலாய்ப்பான். இப்போத்த ஜென்ரேஷனில் அவங்களே தன்னுடைய தாய் தந்தையனுடைய அட்வைசஸை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை இழந்துட்டு வரும்போது அப்போ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க குடும்பத்தில்னா இங்கே எங்கே பெரியவங்க வந்து தலையிட முடியும்? இது போக போக இது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இது எந்த அளவுக்குன்னா இன்னும் நம்ம டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு மாறுறோம். இப்போ அந்த ஸ்டேட்டில் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அவங்களுக்குள்ள எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இப்போ பெண்கள்லாம் பயங்கரமாக இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, பயங்கரமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய திறமையை காப்பாற்ற. இது டிரான்சிஷன் ஃபேஸ். இந்த சமயத்தில் இந்த மாதிரி நிறைய குளறுபடி நடக்கும். ஆனால் நம்ம ஏன் பாதுகாப்பாக இருக்கணும்னா இது இப்படியே போச்சு அப்படின்னா வெளிநாடுகளில் சில நாடுகளில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸே வருது. கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் உங்ககிட்ட கேட்குறேன், தேவை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை. ஓகே, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை அப்படின்றதுனால ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோ இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோ, இதை நான் இந்த வெளிநாடுகள் நடக்கிறத சொல்கிறேன். இந்த கலாச்சாரத்தை நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு நான் சொல்ல வரல. ஓகே, ஆனால் இதை நோக்கி தான் நம்ம சமுதாயமும் போயிட்டுருக்குன்றதை நான் சொல்ல வரேன். தேவைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் முழுமையாக அவங்கனால இந்த பார்ட்னர்னால வாழ முடியலை அப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா என் வாழ்க்கையை நான் தான் வாழ முடியும், என் வாழ்க்கையை என் புருஷனோ பொண்டாட்டியோ வாழ முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க புரியுதுங்களா? அப்போது அங்கத்து உள்ள சொசைட்டிலாம் ஐயோ சமுதாயம் என்ன நினைக்குது, இங்கே இப்போவும் டிவோர்ஸை நம்ம பேசும்போதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டிவோர்ஸ்ன்ற வார்த்தை சென்சிட்டிவான வார்த்தை. செலிப்ரிட்டிஸ்ட்டாக அது அதிகமாக தெரியுது. மற்றவங்க குடும்பத்துலேயும் டிவோர்ஸ் அப்படின்னா அது சாதாரணமாக வார்த்தை, அது சென்சிட்டிவான வார்த்தையாக தான் எல்லாருமே இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே அப்படி இல்லை, யாரையும் கண்டுக்கிறது இல்லை. நான் ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்காமல் கூட இருக்கோம் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் அவங்கவுங்க முன்னேறணும்னு பார்க்குறோம். எப்போ தான் கூட இருக்கிற இன்னொருத்தர் தன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்கன்னு தெரியுதோ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அங்கே கட் பண்ணிட்டு இன்னொருத்தரோட லிவிங் டுகெதரில் போய்கிட்டே இருப்பாங்க. இதை நோக்கி நம்ம போயிடக்கூடாது அப்படின்னா பெரியவங்களை இன்வால்வ் பண்ணணும். நம்ம ரொம்ப ஓவர் சிவிலைஸ்ட் ஆகிட்டோமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. முதல்ல காட்டு மிராண்டித்தனமாக இருந்து துணியெல்லாம் இருந்தவங்க துணியை போட்டு சிந்திக்க ஆரம்பித்து நாகரிகத்தை பழகி டெக்னாலஜியை உணர்ந்து இப்போது நவீன காலம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. இந்த சிவிலைசேஷன் ஒரு வேளை எக்ஸ்ட்ரீமாக போய் அப்போது அந்த இருந்த அந்த காட்டு மிராண்டித்தனம் அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு திரும்பவும் நம்ம போய்கிட்டு இருக்கோமோன்ற ஒரு பயம் நமக்கு வருது. ஏன்னா இடையில நம்மளாம் யோசிக்க ஆரம்பித்தோம், மனிதநேயம் இருந்தது, இன்னொருத்தரை பற்றி திங்க் பண்ணுவோம், நம்ம மனசு இலகுச்சு. இப்போது அந்த மாதிரியான பர்சனாலிட்டி ஆட்ரிபியூட்ஸே நிறையா மக்கள்கிட்ட இல்லை. அதுவும் இப்போ பிறக்கிற ஜென்ரேஷன்கிட்ட சுத்தமாக இல்லை. அது பிறந்த உடனே ஐஃபோன் கேட்குது, உங்களுக்கு புரியுதில்ல, வேற எதுவுமே கேட்கல. அப்போ போக போக என்ன ஆகுதுன்னா நம்ம தன்னிலை மறந்து அப்போ காட்டு மிராண்டியாக முன்னாடி எப்படி இருந்தோம் அதே மாதிரி காட்டு மிராண்டினா தனக்கு பசிக்கும் அடித்து சாப்பிட்டுப்பான். ட்ரெஸ் இல்லாமல் காட்டு மிராண்டியாக வாழ்ந்த அந்த ஒரு சிவிலைசேஷனுக்கு இப்போ ட்ரெஸ்ஸோட நம்ம திரும்ப போக போகிறோம். இதுதான் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ டிவோர்ஸ் சினாரியோஸை பார்த்தா இந்த நிலைமை தொடரக்கூடாது, இது மாறணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன விஷயங்களை மாற்றி, அதாவது இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இதை தவிர்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல பெண்கள் எனக்கு வேறு வழியே இல்லை, என் கணவன் தான் என்னை பார்த்துக்கணும், எனக்கு அடுப்பறன்னு இருந்த காலம்லாம் போயிட்டு இப்போ பெண் இண்டிபெண்ட்டாக நிற்கிறா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. முதலையே டிவோர்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஒரு பெண் இண்டிபெண்ட்டாக நிற்கிறா. நான் உனக்காக வந்துட்டு நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் அடுப்பில் கறி ஊதிட்டு இருக்கணும், எனக்கு திறமை இல்லையா, நான் படிச்சிருக்கேன், நான் வேலை செய்ய மாட்டேனான்றது புரிதலை வருது. அப்போ இங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் அனுசரித்து போகணுன்னு உனக்கு நான் இளைச்சவளா இல்லை இளைச்சவனான்றது அது. நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன், நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன். இன்ஃபேக்ட் பெண் பல குடும்பங்களில் ஆணை விட அதிகமாக சம்பாதிக்கிறான். இப்போ அந்த ட்ரெண்டை நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த பெண் வந்துட்டு என்ன சொல்லுவா,
நான் ஆம்பளை, நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னேன்னா ஐயா போயா அப்படின்ட்டு பூரிக்கட்டை பிச்சுட்டு போயிடுவா. உங்களுக்கு புரியுதில்லை? இதுதானே நடக்கும். இதுதான் காரணமே தவிர்த்து இப்போது இளைஞர்கள்ட்ட என்ன சொன்னால் இது தடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு சில அட்வைசஸ் ஏதாவது நம்ம சொல்லலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இதெல்லாம் நடந்து ஒரு கட்டத்தில் பெண்களும் வந்துட்டு ஆண்கள் மாதிரி நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல மெச்சூர்டாக இருக்காங்க, அவங்களுடைய கனவுகளுக்காக அவங்க போராடுறாங்கன்ற ஒரு புரிதல் முழுமையாக சமுதாயத்துக்கு புரியும் போது இதெல்லாம் திரும்ப கம்மியாகும். இப்போ அந்த புரிதலே இல்லை. ஏன்னா மக்கள்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. இப்படிலாம் நடக்குதா அப்படிலாம் நடக்குதானா உங்களுக்கு புரியுதில்லை? எப்பொழுதுமே ஒரு மாற்றத்திலேருந்து இன்னொரு மாற்றம் போகும்போது இடையில பயங்கரமாக வந்துட்டு சலசலப்பு வரும். அந்த சலசலப்பை தான் நம்ம இப்போ சந்திச்சிட்ருக்கோம். இப்போது இளைஞர்கள் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? அந்த காலத்தில் அப்பா அம்மா சொன்னது, தாத்தா பாட்டி சொன்னதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தாத்தா பாட்டிகள், அம்மா அப்பா, அவங்களோட கூட்டு குடும்பம் எவ்வளோ பேர் விரும்புகிறாங்க. நிறைய மேட்ரிமோனியல் சைட்டில் நியூக்ளியர் ஃபேமிலின்னு போடுவாங்க. அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எந்த மாதிரி பார்ட்னர் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி போட்டிருப்பாங்க தெரியுங்களா? நியூக்ளியர் ஃபேமிலி. கூட்டு குடும்பத்தை யாரும் விரும்புவது இல்லை. அப்போது அந்த ஜென்ரேஷனும் மாறணும். ஏன்னா அந்த ஜென்ரேஷனும் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகனையோ வந்து ரப்சர் பண்ணக்கூடாதுல்ல. அதுவும் மாறணும், இதுவும் மாறணும். கூட்டு குடும்பம் அப்படின்றது ஒருத்தருக்கு சகிப்புத்தன்மையை பயங்கரமாக வளர்க்கும். கூட்டு குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய முறையை கூட்டு குடும்பம் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை. நம்ம டிவோர்ஸ் பற்றி பேசுறதுனால பர்சனல் லைஃப்பை பேசுகிறோம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும், பொது வாழ்க்கையில் நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணணுன்னாலும் சகிப்புத்தன்மை நிறையா பேத்துக்கு இல்லாததுனாலேயே சக்ஸஸ் ஆக முடியல. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க வளர்கிற அவங்க வீடுகள்லேருந்து ஆரம்பிக்குது. அது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது சித்தி சித்தப்பா, அத்தை மாமா, பாட்டி தாத்தா இவங்களோடலாம் அனுசரித்து திட்டு வாங்கி அட்வைஸ் கேட்டு அந்த காலத்து பாட்டி புராணம்லாம் பேசி கஷாயத்தை குடிச்சிக்கிட்டு உங்களுக்கு புரியுதில்ல? அப்போ அந்த அருமை அப்போ தெரியாது. ஆனால் வளர 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 சகிப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், கூட்டு குடும்பத்தில் வளர்ந்து வந்து அவங்க வந்துட்டு சமுதாயத்தில் அவங்க நண்பர்கள்ட்ட பழகுற முறைக்கும் நியூக்ளியர் ஃபேமிலியில் ஓகேயா ரொம்ப வந்துட்டு அவங்க லிபரலாக விட்டுருப்பாங்க அந்த பசங்களை சின்ன வயசுலேயே அப்படின்ட்டு. அவங்க பழகுற விதத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்க ரொம்ப அடமெண்ட்டாக அரகெண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு வேண்டியது எனக்கு வேணும் அப்படின்ட்டு அதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு வெயிட் பண்ணலாம், பொறுமையாக இருக்கலாம், கரெக்டாக நம்ம யோசிக்கலாம், கரெக்டாக இடம் பொருள் ஏவல் அப்போ நம்ம அப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு நிதானமே மக்களோட சேர்த்து இருக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட சேர்ந்து இருக்க சொல்லலை, நம்ம குடும்பத்தோட அட்லீஸ்ட் சேர்த்து இருக்கும்போது இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக வரும். ரெண்டாவது, மேரேஜை நம்ம வந்துட்டு ஒரு மெட்டீரியலாக பார்க்கக்கூடாது. இப்போத்த மேரேஜில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பையன் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கணும், பொண்ணு இவ்வளவு சம்பாரிச்சிருக்கணும். பையனுக்கு சொட்டத்தலை இருக்கக்கூடாது, பொண்ணுக்கு தொப்பை இருக்கக்கூடாது. அதில் சில பசங்க என்னை விட அந்த வரப்போகிற பொண்ணை அதிகமாக சம்பாரித்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஈகோ காட்டக்கூடாது. மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, திருமண பந்தம்ன்றது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது திருமண பந்தம் அப்படின்றது ரெண்டு பேர் பழகுறோம்ல, உங்களுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கணும், என்னுடைய உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். மூணாவது மனிதர்கள் முன்னாடி இவங்க மாறி மாறி விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, என்ன வேணாலும் ஆகும். அந்த ஒரு பந்தம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் பாதி வழியில் ஊனமாயிட்டாங்கனாலும் இன்னொருத்தர் கவனிப்பாங்க, இவங்களை நிராகரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இப்போது ஒரு ஆண் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க, வேலை போயிடுச்சு, கஷ்டமான நிலைமைக்கு போயிடுறாங்க அப்படின்னா கூட உண்மையான கல்யாண பந்தம் புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு ஒரு குடிசையில் கூழோ கஞ்சியோ குடித்தா கூட நிம்மதியாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அப்படின்னா திருமண பந்தத்தின் அர்த்தம் தெரியாமலே பல பேர் அவசரப்பட்டு நமக்கு வயசாகுதுன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம், சொசைட்டிக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஐயோ நம்ம வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்களேன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை இது நல்லா ப்ரொஃபைலில் இருக்கிற பையனோ பொண்ணனோ கூட கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கே தவிர்த்து திருமண பந்தம்ன்றது சம்திங் வெரி ஸ்பெஷல். அது மற்ற கலாச்சாரங்கள் மற்ற நாடுகளை விட
ஏஷியன்ஸ், தமிழர்கள்னு சொல்ல மாட்டேன், ஏஷியன்ஸ்னு நான் சொல்லுவேன். இந்த ஏஷியன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்தை பொறுத்துக்கிறவங்கள நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம ஏஷியன்ஸ், அதாவது ஆசிய நாடு சேர்ந்தவங்க இதை ரொம்ப முக்கியமாக யோசிக்கிறோம். ஆனால் நம்ம யோசிக்க மறுக்கிறோம். ரொபோட்டிக் கல்ச்சர், ரொபோட்டிக் நாலேஜ், எனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, கூட இருக்கவங்கள நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று சொன்னால் எனக்கே அசிங்கமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறேன். அந்த பொண்ணு அந்த ஆண்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே, அரேஞ்ச்டு மேரேஜில் சொல்கிறேன், நீ போய் ஹாஸ்பிட்டலில் உன்னுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு கேட்குது. அந்த பொண்ணையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறது? அன்பு, புரிதல், கல்யாணம்ன்றது ஒரு பந்தம். அதை உணர்ந்தால் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா என்னமோ பண்ணி யாரோடவா இருந்து எக்கடையோ கெட்டு போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை தனியாக இருந்துட்டு போயிடுங்க. கல்யாணன்ற பேரில் எதையோ பண்ணிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதனுடைய கான்செப்ட் புரியலைன்னா விட்டுருங்கன்ற. சொசைட்டிக்காக யாரும் எதுவும் பண்ணாதீங்க. இல்லை அவசரத்துக்காக நான் தனியாக இருக்கிறேன்னு வேற ஏதாவது ஒரு உடல் தேவைகளுக்காகவும் யாரும் பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். இது மாதிரியான ஒரு ஒரு தெளிவான கருத்துக்கள் மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வான சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம். ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்கடா. டுகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும். Sparkline Business Solutions presents the Corporate Quiz League 2025. So hurry up and register and I'll see you there. Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.